ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் உள்ள திருவான்மியூரில் அமைந்துள்ளது அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் திருக்கோயில். என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி, என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என்கிற இறை அனுபவ வார்த்தைகளை தாங்கி நிற்கிறது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் சன்னதி. பாம்பன் சுவாமிகள் சாத்தப்ப பிள்ளைக்கும் செங்கமல அம்மையாருக்கும் மகனாக ராமேஸ்வரம் பாம்பனில் பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே இயற்கையாக தமிழில் கவி பாடும் திறமையை கொண்டிருந்தவர். தீவிர முருக பக்தனான இவர் அருணகிரிநாதரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். இல்லற வாழ்வை துறந்து சந்நியாசம் ஏற்று இந்தியாவெங்கும் பயணப்பட்டவர். ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் தீவிரமான ஆன்மீக தேடலில் இமயமலை வரை சென்று திரும்பியிருக்கிறார். காசியிலிருந்து தமிழகம் திரும்பும் போதே இவரை குருவாக ஏற்று பல சீடர்கள் உருவாகினர். தமிழகம் எங்கும் உள்ள அறுபடை முருகன் கோவில்களில் இவருடைய பாதங்கள் படாத இடமே இல்லை என்னும் அளவிற்கு எந்நேரமும் முருகா முருகா என்றிருந்திருக்கிறார் பாம்பன் சுவாமிகள். இவருடைய தீவிர தமிழ் பற்றினாலும் கவி பாடும் திறனினாலும் இவர் படைத்த சஸ்திர பந்தம் வணங்கப்படுகிற போற்றப்படுகிற ஒன்றாக உள்ளது. அருமறை புகழ்ந்த திருமுருக சிவன் சரவணத்து ஆகிய அமரர் கோவே பாம்பன் எனும் பதிமுளைத்த பவள குன்றே பழம்பாண்டி தமிழ் கோயிலே பண்பார் இல்ல தீமயிரே அன்பு மொழிதிரையே தெய்வ திறங்கண்ட அறநிலையே ஜகத்தில் உற்ற பூம்பொலர எழுகதிரே குழந்தை வேணன் புகநெறியே நெறி என்ற உருவே நீதி ஓம்பு என்றுரைத்து உலகில் வாழ்ந்த உயர் குமர குருதாச ஒளியே போற்றி போற்றி. இவரு பேராசிரியர் ரத்ன சபாபதி சைவ சித்தாந்த பேராசிரியர் வருவாரு. அப்ப போர்டுல வரைஞ்சி இதை எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு எப்படி படிக்கணும் அப்படின்னு. அப்ப சொல்லுவாரு, சாமிகளை பற்றி அவங்களாம் ரொம்ப எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 பிரபந்தத்துல இது ஒண்ணு. சாமி 10 பிரபந்தம் எழுதுற மாதிரி சித்திரகை மாதிரி. அதுல இது ஒரு முக்கியமானது. அதாவது இது சஸ்திரபந்தம், மயூர பந்தம், கமலபந்தம், ரதபந்தம், துவிதநாக பந்தம், இப்படி முப்பட பந்தம் 10ல என் பெருமானுக்குன்னாக்கா முருகன் வேற வேல் வேலைன்னுவாங்க. அந்த வேலுக்கு நம்ம சாமிகள் இப்படி ஒரு எழுதுறத ரத்ன சபாபதி அவ்வளவு அற்புதமா எங்களுக்கு 1 மணி நேரம் இதை பத்தி கிளாஸ் எடுத்தாரு. அப்போ அது இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி ஒரு அற்புதமான ஒரு இது இந்த இடத்துல அமையறதுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் அது காரணமாக எல்லாரும் குடும்பத்தாரும் சேமமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இதை எப்படி படிக்கணும்னா, சுவாமிகள் இத தன்னுடைய மொத்த வித்தையெல்லாம் காட்டியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா முக்காவாசியான நல்ல பந்தங்களும் பாத்தீங்கன்னா வாழ ஆரம்பிச்சுல வாழ பிடிப்பாரு. அது பேராசிரியர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அப்போ சிவனுக்குரிய வித்தை சிகர வித்தை வா வகர வித்தை அம்பாளது வேலி எங்க வாங்கினாரு அவரு, அம்பாளண்ட வாங்கினாரு. அதனால அந்த வா அது மட்டும் இல்லையா, வாழான்றது வாழா அந்த 9ல அந்த அம்மா ஒண்ணு, அந்த வாழாக்கு அவ்வளவு பவர். இது 2 இணைச்சுதான் இத சாமிகள் ஆரம்பிச்சாரு. அதை எப்படி படிக்கணும், அதுல எப்படி எழுதிக்கணும்னாக்கா, இப்படி ஒரு பந்தம் இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னாக்கா தேவராயன் சாமிகள் அருணகிரிநாதர் கேள்வி எல்லாம் இருக்கு. நமக்கு ஒரு சித்திரமா கொண்டு வந்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமா இருக்கும். இங்க பாருங்க, கீழே இந்த வாழ ஆரம்பிங்க, வாழ வேதா இந்த வாவா, வாழ வேதாந்த வாவா. நீங்க இதுல படிச்சீங்கன்னா அங்க பாருங்க, வாழவே தாந்தபான்னு இருக்கும். இதுதான் சாமியோட வித்தை. நீ வாழாங்க வாழ அங்க நிற்கணும், அப்புறம் வேதாந்த வாவா அங்க நிற்கணும், அப்புறம் சம்போகத்தன்பா அங்க நிறுத்தணும், அப்புறம் மாலே பூல் அந்த நேவை 2ஆ பிரிக்கணும். மாலே பூல் ஏன
திறமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா. இது இது இங்க எப்படி போய் கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, வாழ வேதாந்த பாவா, அங்க சாரு பாருங்க, அங்க சம்மோக இட்டாயின்பா, அப்படியே மேல பாருங்க, மாலே பூனேம தீர மாயில் வள இருத்தே வளர்த்தே, திருப்பி மேல சாலவ மாபாசம் போக மதிதேசார், கீழே பாருங்க தேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா. அதாவது ஒரு ஒரு வேலை முழுமையா நீங்க அர்ச்சனை பண்றீங்க இந்த பாட்டுல. திருவான்மையூரில் உள்ள அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் திருக்கோவிலுக்கு புதிய சஸ்திர பந்தம் காணிக்கையாக வழங்கப்பட்டது. இதனை ஓவியமாக திருமதி ஸ்வர்ணலதா தீட்டியிருந்தார். உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் மகாதேவன், துணைவியார் திருமதி புஷ்பா மகாதேவன் மற்றும் முன்னாள் IAS அதிகாரி திரு ராஜேந்திரன், முன்னாள் காவல்துறை இயக்குனர் திரு மு ரவி, முன்னாள் காவல்துறை தலைவர் திரு சந்திரசேகர் முன்னிலையில் திருமதி ஸ்வர்ணலதா, வழக்கறிஞர் சந்திரசேகரன் ஆகியோர் கோவில் நிர்வாக அதிகாரியிடம் வழங்கினர். அழகான மயிலாடும் உன் கோயில் கண்டேன், வெற்றி தரும் வேலனே ஷண்முகநாதா. வள்ளி தெய்வானை தேவியரோடு திருக்காட்சி தருகின்ற ஷண்முகநாதா. வள்ளி தெய்வானை தேவியரோடு திருக்காட்சி தருகின்ற ஷண்முகநாதா. அடியாரின் காவலனே அழகு வேலவா, ஆனைமுகன் கணபதியின் இளைய சோதரா. அடியாரின் காவலனே அழகு வேலவா, ஆனைமுகன் கணபதியின் இளைய சோதரா. குறையாத வளம்